ஹாய் வர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்9 ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா 6.5 இன்ச்சு 120 Hz AMOLED டிஸ்பிளே தான். இது 3600 நிட்ஸு பீக் பிரைட்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸர் பற்றி பார்த்தோன்னா டைமென்சிட்டி 9500 தான். இது டைமென்சிட்டி ப்ராசஸர் தான் வருது ஓப்போ வந்து. அதுக்கப்புறம் இது ஸ்டோரேஜ் ரேம் மாதிரி ஸ்டோரேஜை பற்றி பார்த்தோன்னா 12GB 16GB ரெண்டு இதில் ரேம் இருக்குது. LPDDR5X ரேம் தான். அதுக்கப்புறம் 256 512 ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. UFS 4.1 ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் கேமராவை பற்றி பார்த்தோன்னா 50MP கேமரா, மெயின் கேமரா 50MP, லிட்டியா 808 தான். அதுக்கப்புறம் இது 50MP அல்ட்ரா வைடு. அதுக்கப்புறம் இது 50MP லிட்டியா 600 வந்து 3X பெரிஸ்கோப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் 2MP மல்டி ஸ்பெக்ட்ரல் லென்ஸ் என்னமோ இருக்கான், அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா 32MP இது. இதில் இது பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். IP68+69 இருக்குது சப்போர்ட்டு. IP ரேட்டிங் இருக்குன்னுட்டு தண்ணியிலலாம் எந்த ஃபோனையும் இது பண்ணிடாதுங்க, வாரண்ட்டி கவர் ஆகாது, சும்மா சொல்லுவா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது டைப் சி USB டைப் C 3.2 தான். 3.2 தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. 5G பேண்டு இது என்னென்ன இருக்குன்னு சைடில் போடணும்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பற்றி பார்த்தோன்னா 7025 mAh பேட்டரி இருக்குது. 80 watts சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் 50 watt வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ப்ரோ பற்றி பார்த்தோன்னா 6.78 இன்ச்சு 120 Hz இது AMOLED டிஸ்பிளே. 3600 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். அதுக்கப்புறம் இது ப்ராசஸர் பற்றி பார்த்தோன்னா அதே தான். X9ல் எதவோ X9 ப்ரோலையும் அதே தான். ரெண்டுலேயும் சேம் ப்ராசஸர் தான். டைமென்சிட்டி 9500. அதுக்கப்புறம் இது ரேம் பற்றி பார்த்தோன்னா இதில் 16GB ரேம் இருக்குது. LPDDR5X ரேமு வித் 512GB ஸ்டோரேஜ். இதில் 256 இல்லைன்னு நினைக்கிறேன். 512 தான் ஸ்டோரேஜ். UFS 4.1 ஸ்டோரேஜ் தான். Android 16ல் ColorOS 16ல் அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 50MP இதில் வந்து கேமராவை பற்றி பார்த்தோன்னா 50MP மெயின் கேமரா இருக்குது. லிட்டியா 828 இதில் 828 சென்சர் இருக்குது, புது சென்சர் இது. அதுக்கப்புறம் இது 50MP அல்ட்ரா வைடு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா 200MP இது சாம்சங் HP5 3X டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. இதில் 200MP டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் OS சப்போர்ட்டும் இருக்குது. 120Hz வரைக்கும் ஜூம் போகுமா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா இதில் 50MP இருக்குது. X9ல் 32MP தான். அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் தான். அதுக்கப்புறம் IP66 68 69 எல்லாம் போட்டிருக்காவே. ஆனால் என்ன, வாரண்டிக்கு சப்போர்ட் ஆகாது. எந்த வாட்டர் அசிஸ்டண்ட் எது கொடுத்தாலும் தண்ணி உள்ளே போச்சுன்னா வாரண்ட்டி கவர் ஆகாது. நீங்கள் தான் இது துட்டு போட்டு ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் USB டைப் C தான். 3.2 தான். 3.2 Gen 2 இது சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 5G பேண்ட் எது நீ பார்த்துக்கிடுங்க, இந்த சைடில் போட்டுறேன். பேட்டரி பற்றி பார்த்தோன்னா 7500 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் 80 watt சூப்பர் ஓக் சார்ஜ். அதுக்கப்புறம் 50 watt வயர்லெஸ். இதுவும் சேம் தான், அதே மாதிரி தான், 9X மாதிரி தான். அவ்வளோதான் இந்த இது. ப்ரைஸ் வந்து சைடில் போட்டுறேன், பார்த்துக்கிடுங்க வேணும்னா. சைனா இது இந்தியாவில் ரிலீஸ் ஆகிட்டு இந்தியா ப்ரைஸை பற்றி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, இந்த இது அவ்வளோதான். இதில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.